கணவன் மனைவி இருவரும் நன்கு படித்தவர்கள், நல்ல வேலையில் இருப்பவர்கள். அவர்களுக்கு நிலம், காசு, கை எல்லாமே இருந்தது. இது எல்லாம் இருந்தும் எப்படியாவது அப்ராட்ல போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனைவிக்கு ஆசை. கண்ட்ரிக்கு போக வேண்டும் என்ற ஆசையில் ஏஜென்ட்டுக்கு காசு கொடுத்து அவங்க திருப்பி கொடுக்காம ஏமாந்துட்டாங்க. அவள் கையில் இருந்த கொஞ்ச நகைகளை இழந்தாள். ஆனால் இந்த கணவன் நல்லவன், அவளை மதிக்கக்கூடியவன். அவள் அவனிடம் சொன்னால், நான் உன்னை வேண்டாம் என்று சொல்லவில்லை, உன் ஆசையை மதிக்கிறேன். ஆனால் முதலில் இந்த ஏஜென்ட்டுக்கு காசு கொடுப்பதை நிறுத்து. முதலில் ஒரு கண்ட்ரிக்கு போக வேண்டும் என்றால் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ, என்னென்ன எக்ஸாம் தேவையோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த மனைவி அவன் சொல்வதை உதாசீனப்படுத்தி விட்டு மறுபடியும் ஒரு ஏஜென்ட்டிடம் போய் அதிக அமௌண்டை கொடுத்து மறுபடியும் ஏமாந்தாள். இந்த முறை அவளுடைய நகை, குழந்தையின் நகை, கணவனுடைய நகை எல்லாவற்றையும் இழந்தாள். மறுபடியும் ஏமாற்றம். இதனால் இவர்கள் 2 பேருக்கும் சண்டை, அதிருப்தி. 2 பேரும் மாறி மாறி குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆனால் மனைவி அவளுடைய திருப்தி இல்லாமையே இதற்கு காரணம் என்று ஒத்துக்கொள்ளவே இல்லை. மறுபடியும் சண்டை அதிகரித்தன. அன்பு மெதுவாக அவர்கள் இருவருக்கும் இடையில் குறைய ஆரம்பித்தது. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் ஒரு நாள் கணவர் சொன்னார், போனது போட்டு நாம இனி சம்பாதிக்கலாம். வார்த்தை அந்த மனைவியை சிந்திக்க வைத்தது. நான் பண்ணின இந்த காரியத்தினால்தான் நாம் எல்லாத்தையும் இழந்தோம். இந்த நிலைமைக்கு காரணம். அதன் பிறகு ஓகே, நான் இனி இப்படி பண்ண மாட்டேன், இருக்கிறவைகளை வைத்து நாம சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிசைட் பண்ணி முடிவு பண்ணாங்க. அவர்களின் உறவில் மீண்டும் மகிழ்ச்சி திரும்பியது.